அன்பான தேவஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று 28ஆம் கவிதை. இதோட தலைப்பு பார்த்தீங்கன்னா ஜீவரசம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு முழுமையா சொல்றேன், அதுக்கப்புறமா இதுல இருக்கிற உள்ளாழங்களை தேவனே உங்களுக்கு ஆவியின் வழி வெளிப்படையாய் சொல்லுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒருவரின் ஜீவரசத்தை கண்டவுடன் தன் உயிரையே இழந்ததாக எண்ணுபவர் எவரோ அவ்வுள்ளத்தில் உண்மையான அன்பு தங்கும், அவரே உண்மையான அன்பிற்கு பாத்திரர். கன்னங்கள் வேறுபட்டிருக்கலாம், ஆனால் எண்ணங்கள் ஒன்றுபட்டிருந்தால் அந்த கூட்டிலே அன்பு வாழும். அகிலமே தன் புயத்தில் என்று சொல்லும் அன்பு ஒன்றே போதும். நான் என்ற எண்ணத்தை மறந்து அன்பு என்ற வண்ணத்தை நேசிப்போம். அப்ப நல்லா பாருங்க, அன்பு அப்படின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஒரு 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 வார்த்தை ஒண்ணு இருக்கும், ஜீவரசம் அப்படின்னு. ஜீவரசம் அப்படின்னா ரத்தம்னு அர்த்தம். ரத்தம் அப்படின்ற வார்த்தைக்கு பல வேறு பெயர்கள் இருக்கிறது. அந்த ஒரு பெயர்கள்ல ஒரு ஓமை பெயர் தான் ஜீவரசம். அப்போ ஒருவருக்கு ஜீவரசம் வருது, அதாவது ஒருவருக்கு ரத்தம் வருகிறதுனா அந்த ரத்தத்தை பார்த்தவுடன் நமக்கும் என்ன ஆகணும், ரொம்ப கஷ்டமாகணும். நம்ம நல்லா இருந்தா மட்டும் போதும் அப்படின்ற எண்ணம் இல்லை. அந்த எண்ணத்தை மறந்து பிறருக்கு வந்தாலும் காயம், பிறருக்கு வந்தாலும் ரத்தம் என்ற எண்ணம் கொண்டு வாழ்வோமானால் அதுவே உண்மையான அன்பை குறிக்கிறது. அதுதான் தேவன் தரும் அன்பு. இப்ப நல்லா பாருங்க, ஒருவரின் ஜீவரசத்தை கண்டவுடன் தன் உயிரையே இழந்ததாக எண்ணுபவரே உண்மையான அன்புக்கு பாத்திரர். அதுதான் உண்மையான அன்பு. அதுக்கப்புறம் பாருங்க, ரொம்ப முக்கியமா இருக்கு, கன்னங்கள் வேறுபட்டு இருக்கலாம், ஆனால் எண்ணங்கள் ஒன்றுபட்டிருந்தால் அந்த கூட்டிலே அன்பு வாழும். ஒன்றுபட்டு இருக்கும் போதுதான் அது சந்தோஷத்தின் கூட்டா இருக்கும், ஒரு சந்தோஷத்தின் ஒரு கூடா இருக்கும். அப்போ அந்த கூட்டிலே அன்பு வாழும். தேவன் அங்கதான் வாழுவார். அன்புனாலும் தேவன்னாலும் வெவ்வேறு அல்ல, இரண்டுமே ஒன்றுதான். அது மட்டும் இல்ல, அகிலமே தன் புயத்தில். இதுல ஒரு ஆழங்கள் ஒண்ணு இருக்கு. இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா அப்ரிவேஷன் வாங்க. அப்ரிவேஷன்னா ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அ டீடைல்டு வேர்ட், இல்லைன்னா டீடைல்டு சென்டென்ஸ். ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு இங்கிலீஷ்ல எல்லாருக்குமே தெரியும், நம்ம வேதாகமத்தை எடுத்துக்கலாமே. பைபிள் அப்படின்னு நம்ம முழுமையா சொல்றோம், அது ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம், BIBLE. அது அப்ரிவேஷன். அதற்கு முழுமையான அர்த்தம் என்ன அப்படின்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் பிஃபோர் லீவிங் எர்த். அது போல அன்பு அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ அதற்கு தேவன் இந்த வார்த்தையை எழுதும்படி வைத்தார். அகிலமே தன் புயத்தில். ஆரம்பிக்குது பாத்தீங்களா, தன் அப்படின்ற இடத்துல இன் இருக்கும், தா இன் 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 புயத்தில் அப்படின்னு ஆரம்பத்துல பூ இருக்கும், அன்பு. அப்போ இதை தேவன் வெளிப்படையாய் சொல்ல வேண்டும் என்று எண்ணி என் மூலியமாய் எழுத வைத்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் தந்த வார்த்தை. அப்போ அகிலமே தன் புயத்தில் என்று சொல்லும் அன்பு ஒன்றே போதும். நான் என்ற எண்ணத்தை மறந்து நாம் என்ற வண்ணத்தை நேசிப்போம். அப்ப நாம் அப்படின்னாலும் அன்பு அப்படின்னாலும் ஒண்ணுதான். தேவன் ஆரம்பத்துல என்ன நாம்னு தான் எழுத வைத்தார், அதுக்கப்புறமா அன்பு என்னை மாற்ற வைத்தார். அப்போ நாம் அன்பு இது ரெண்டுமே எப்போ ஒன்றுபடனா, தேவனுக்குள்ள நம் அனைவரும் ஒன்றுபட்டிருக்கிறோம், வெவ்வேறு அல்ல. அப்ப அகிலமே தன் புயத்தில். அந்த புயம் அப்படின்னா ஷோல்டர், ஆண்டவரோட ஷோல்டர்ல இருக்கும். எவ்வாறு ஒரு ஆட்டுக்குட்டியை தேவன் சுமந்து கொண்டிருக்கிறாரோ அது போல நம் அனைவரையும், உலகத்தில் இருக்கிற யாவரையும் அவர் அவருடைய அன்பின் மூலமாய் சுமந்து கொண்டிருக்கிறார். அதனால் உண்மையான அன்பை பாராட்டுங்கள், போலியான அன்பை விட்டு விலகுங்கள். நீங்கள் யாவரையும் அனைவரையும் உண்மையாய் நேசியுங்கள். தேவன் தாமே உங்களை ஒரு உண்மையான அன்புக்குரிய பாத்திரர்களாக மாற்றி அனைவருக்கு முன்பாக உண்மையான அன்பை இவர்களிடம் நாங்கள் கண்டோம், தேவன் இவர்களோடு இருக்கிறார் என்று சாட்சி சொல்லும்படியாக வைப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே இக்கவிதையின் மூலமாய் உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Scripture backline.